வணக்கம். இன்றைக்கி டேட் வந்து 28 February 2022. நம்ம இப்போ ஜீரோதாவில் எப்படி ஒரு லாங் டேர்முக்கு இல்லைன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஸ்டாக் வாங்குறதுன்ட்டு பார்க்கலாம். அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வாட்ச் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அதில் நம்ம எந்த ஸ்டாக் வாங்க போகிறோமோ அதை வந்து ஆட் பண்ணணும். வாட்ச் லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா 1 2 3ன்ட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணால் எடிட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காமிக்கும். நம்ம விருப்பம் போல் வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்து பேர் வச்சுக்கலாம். நான் வந்து ஸ்விங் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா சர்ச் அண்ட் ஆடுன்ட்டு இருக்குது. அந்த சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்குகிறோமோ அதை நம்ம டைப் பண்ணணும். இதில் நான் வந்து ஜேபி பவர் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணுறேன். என்எஸ்சி பிஎஸ்சின்ட்டு எப்பயுமே 2 காமிக்கும். அதில் நம்ம வந்து என்எஸ்சியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். எல்லா ஸ்டாக்கோட டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இதுலேயே பார்த்துக்கலாம். நம்ம ஜீரோதாவில் ஸ்டாக் அனலைசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இப்போது 7.15 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஜேபி பவர் அப்படிங்கிறது தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து பை செல் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் காமிக்கும். இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே பாருங்கள் வியூ சார்ட் அப்படின்ட்டு இருக்குது. இதில் நம்ம வந்து சார்ட்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் பாருங்கள் 1 டேக்கு இருக்குது, 5 டேக்கு இருக்குது, 1 மந்த்துக்கு இருக்குது. இந்த மாதிரி நம்ம சார்ட்லாம் பார்த்துக்கலாம். இதில் நம்ம பைங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு மேலே பாருங்கள் குவான்டிட்டின்ட்டு இருக்குது. நம்ம எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறோமோ அதை வந்து அதில் நம்ம என்ட்ரு பண்ணணும். இதில் நான் வந்து 250ன்னு போடுறேன். கீழே பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் மார்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இதுக்கு தேவையான மார்ஜின் எவ்வளோன்ட்டு நம்மளுக்கு காமிக்கும். பக்கத்துலேயே நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு காமிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கு. மேலே பார்த்திங்கன்னா இன்ட்ராடே அப்படின்ட்டு இருக்குது, லாங் டேர்ம்னு இருக்குது. நான் வந்து லாங் டேர்ம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நான் வந்து பை பண்ண போகிறேன். லிமிட்னு கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த ப்ரைஸ் வந்ததும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் ஆர்டர் போட்டுக்கலாம். கீழே பாருங்கள் செட் ஸ்டாப் லாஸ், செட் டார்கெட் அப்படின்ட்டு காமிக்குது. நாமளே இதை செட் பண்ணி கவர் ஆர்டர் மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் செட் பண்ணலை. இதுக்கு கீழே பாருங்கள் வேலிடிட்டியில் வந்து டேன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா நாம் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் டேன்னு. இப்போ நம்ம அதில் ஆர்டர் போடும்போது அந்த நாளில் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் முடியும் போது கேன்சல் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்வைப் டு பைன்னு காமிக்கும். அதை நான் வந்து இப்போ ஸ்வைப் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் வந்து ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டட்னு சொல்லி காமிக்குது. இப்போ போர்ட்ஃபோலியோ தொட்டோம்னா அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பொசிஷனில் இருக்கும். நாளைக்கு தான் ஹோல்டிங்ஸில் மாறும். இந்த 2022ல் ஜீரோதாவில் இப்படி தான் ஸ்டாக் வாங்கணும். இதில் ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் இதை எப்படி செல் பண்ணுறதுங்கிற வீடியோவை நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.